பெட்ரோல் விலை அதிகமாயிருச்சா என்ன? கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுமா. இருங்க பாட்டி. ஏன் பாட்டி? இந்த வெயிலெல்லாம் வெளியே வரீங்கன்னா, வீட்ல இருந்து தண்ணி பாட்டில் கொண்டு வரலாம்ல? வீடுன்னு இருந்தா நான் எடுத்துட்டு வர மாட்டேனாப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? அதேம்மா கேட்குறேன். 3 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்தேன். என் பையன் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னான். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தேன். அவனை காணோம். 3 நாளா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஊருக்கு போகவும் காசு இல்ல. அவர் ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லையம்மா. அவன் வந்து கூட்டிட்டு போவான்ற நம்பிக்கையில வந்துட்டேன். உங்களை பார்க்க வராத பையனை எதுக்கு பாட்டி பார்க்க வந்தீங்க? ஊர்ல என்ன பார்த்துக்க யாருமே இல்லையம்மா. அதான் என் பையன் என்ன பார்த்துக்குவான்னு வந்தேன். இப்படி தெரியாத ஊர்ல என்ன இப்படி அலைய விடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. விடுங்க பாட்டி, அழாதீங்க பாட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, ரொம்ப பசிக்குது. பசி தாங்காம பிச்சை கேட்டு விடணும். ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ சரி சரி, அழாதீங்க. ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க பாட்டி. நான் சாப்பாடு வாங்கி தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோல இருங்க, சரியா? அம்மாடி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க பாட்டி. சாப்பாடு வாங்கி தரதை விட என் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறியா? உனக்கு புண்ணியமா இருக்கும். அங்க இருந்தாதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் செத்தாலும் என் ஊர்லயே செத்து போயிடுறேன் தாயி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் அதை பாத்துக்கிறேன், சரியா? முதல்ல ஆட்டோல இருங்க, சாப்பிட்டு ஊருக்கு போலாம், சரியா? சரிம்மா. வாங்க. ச்சே, இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்களே. பெத்த அம்மாவை ரோட்ல அலைய விட்டுட்டு, அவன் எப்படி தான் நிம்மதியா இருக்கானோ? அவனுக்கு அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டா அவன் நிம்மதி போயிடும்னு யோசிச்சிருப்பான். அதான் இப்படி அம்மாவை வர வச்சுட்டு வராம விட்டுட்டான். நமக்கே இப்படி இருக்கே, அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் இருக்கும்? இல்லடா, அவங்க கோவமாலாம் இல்ல, சோகமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்படி நம்ம பையன் இப்படி ஒரு சூழல்ல அவங்களை விட்டு போவாங்கன்னு. பாவம். சரி விடுறா, நான் உங்களை விட்டுட்டு வந்துடுறேன், சரியா?